சங்கீதா அவர்களோட வாழ்க்கை குறித்து சங்கீதாவோட அப்பா, அம்மா ரொம்பவே சோகமாகியிருக்காங்க அப்படின்னும், இதற்காக விஜய் கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இவங்க 2 பேரோட டிவோர்ஸ் தான் கடந்த 2 வாரங்களா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தினமும் இவங்களோட டிவோர்ஸ் குறித்து ஏதாவது ஒரு புது நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சங்கீதாவோட அப்பா, அம்மா இப்ப விஜய் கிட்ட இது குறித்து பேசியிருக்காங்களாமா. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்களோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே அப்படிங்கிற கவலை தான். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரிட்டிஷ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது லண்டன்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க இப்போ இந்த ஒரு வழக்குக்காக சென்னை வரதும், மறுபடியும் லண்டன் போகிறதும், சென்னையில வீடு இல்லாம இருக்கதும், ரீசென்ட்டா விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள வர வேணாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. உங்களுக்கு கட்டி குடுத்தா நீங்க என் பொண்ண நல்லா பார்த்துப்பீங்க. அண்ட் என் பொண்ணு கடைசி வரைக்கும் கண் கலங்காம இருப்பாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு கட்டி குடுத்தோம். பட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்களாமா. மேலும் இந்த ஒரு டிவோர்ஸ் குறித்தும் விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு குடுக்க விருப்பம் இருக்கா? இல்லையா? ஒருவேளை இல்ல அப்படிங்கும் பட்சத்தில் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ற ஐடியா இருக்கா? அப்படி ஒரு கணம் வாழும் பட்சத்தில் மீண்டும் இந்த மாரி தவறுகள்லாம் செய்ய மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி நெறைய விஷயங்கள் விஜய் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு சங்கீதா அவர்கள் அவங்களோட வீட்ல இருக்க வைக்கிறதுக்கும் அது குறித்து பேசியிருக்காங்களாமா. அண்ட் சங்கீதாட்டயுமே இந்த ஒரு விஷயம் குறித்து அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே 2 ஃபேமிலி மட்டும் கலந்து பேசி இந்த ஒரு விஷயத்த, அதாவது அந்த டிவோர்ஸ் விஷயம் இருக்கு இல்லையா? இது குறித்து ஏதாவது முடிவெடுக்கலாமா? அப்படிங்கிற ஐடியாலயும் இருக்காங்களாமா. ஏன்னா, அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களோட பொண்ணோட வாழ்க்கையும் அவங்க யோசிச்சு பார்க்கணும். அவங்க பொண்ணுக்கும் குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. ஸோ, இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் 2 குடும்பமுமே பேசி முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்கு சங்கீதா அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தில ரொம்ப ஸ்டபானா இருக்கிறது சங்கீதா மேம் தான். அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி எதுவும் பண்ண போறாங்களா? இல்ல மறுபடியும் விஜய் அவர்கள நேர்ல சந்திச்சு எதுவும் பேச போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான பிரியங்கா மோகன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன அழிக்க வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது சோசியல் மீடியால மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்ல டான் இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சவங்க தான் பிரியங்கா மோகன். கடைசியா இவங்க தமிழ்ல பிரதர்ஸ் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இருந்துச்சு. ஹிந்தி, தெலுங்குலயும் படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில ரீசெண்டா அவங்க நடிச்சிருக்க படத்துக்கு ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ப்ரொமோஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரீசென்ட் டேஸா ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது எல்லாராலையுமே பண்ணப்பட்டுட்டு இருக்கு. அது சிறியவர்களா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, ட்ரோல்ஸ்லேருந்து தப்பிக்க முடியல. அதே மாதிரி நான் சினிமாவுக்கு வந்த புதுசுலயும் அந்த ஒரு ட்ரோல்ஸ் இருந்துச்சு. அப்போ நான் உடைஞ்சு போயிருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிலேருந்து நான் லேர்ன் பண்ணி நல்லா வர ட்ரை பண்ணாலுமே, தொடர்ந்து என்ன அவங்க தொடர்ந்து ட்ரோல் பண்ணிட்டே மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு குறிப்பிட்ட நபர் என்னை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ, அத நான் அப்புறம் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பிரியங்கா மோகனோட வளர்ச்சி பொறுக்காம தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.